ஹலோ பப்பாலிஸ், இன்றைக்கி நான் எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஸ்மைலி தான் செஞ்சு கொடுத்தேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாயும் சீரகமும் மிக்சியில் அடித்து அதையும் அதில் போட்டு உப்பு, அது தேவையான உப்பு, உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் போட்டால் போதும், அதுவே நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுட்டேன். 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு சப்பாத்தி மாவு பெஸ்ட்டுக்க வந்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு கட்டையில் அந்த இதில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். ஒரு கவரில் வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் என்னுடைய சின்ன பையனுடைய பால் புட்டி மூடி இருந்துச்சா, அதை வச்சு நான் ஸ்மைலி பண்ணேன். ஸ்மைலிக்கு என் பையனுடைய அந்த வாட்டர் கேன் அந்த உறிஞ்சிடுறது அதை வச்சு தான் நான் அந்த கண்ணெல்லாம் வச்சேன். என் பையன் அதை பார்த்துட்டு, அம்மா இது வந்து ஸ்மைலி மாதிரியே தெரியல, அது என்னமோ ஆங்க்ரி பொம்மை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, எனக்கு உள்ளதாக தெரியும், நீ சாப்பிடு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா மாதிரி அவங்க அப்பா மாதிரியே என் பையனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச சாம்பார் நல்லா இல்லைன்னு இப்போ ரீசெண்டாக திருவாதிரைக்கு வச்ச சாம்பார் நல்லா இருக்காங்க, உப்பு பார்க்காம வச்சது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த சாம்பார் நல்லா இருக்குது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கள சாம்பார் அதுதான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நல்லா டேஸ்டியாக செஞ்சோன்னா அதை அப்பயே மறந்துடுறாங்க. நம்ம எது நல்லா செய்யலையோ அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதை 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சில அந்த சாம்பார் நல்லாவே இல்லை, இப்போ வச்ச சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பசங்களாம் அதே மாதிரி தான். இப்போ வந்து அதை வந்து நான் சிம்மிலே வச்சுட்டு அந்த இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்தாச்சு. சிம்மிலே வச்சு வறுத்தா தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும், இல்லாட்டினா உள்ளே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. காலைல ஸ்நாக்ஸுக்கு இது தான் நான் கொடுத்து விட்டேன். பொரிச்சதுக்கப்புறம் பார்க்க ஸ்மைலி மாதிரி தான் இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.